எனக்கென்று என்ன தந்தாய் அம்மா? கூடம் வெறிச்சென்றிருந்தது. அம்மா படுத்திருந்த சுவர் மூலையில் அகல் விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. துக்கத்துக்கு வந்திருந்தவர்கள் எல்லோரும் சொல்லிக் கொள்ளாமல் ஒரு பக்கம் வெடிபட்டு கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் அம்மாவை தெரிந்தவர்கள் யார் யாரோ வந்து துக்கம் விசாரித்து கொண்டிருந்தார்கள். லலிதா எதிலும் பட்டுக்கொள்ளாமல் பின்கட்டு வாசல் படியில் தலை வைத்து படுத்திருந்தாள். மகாலட்சுமி மாதிரி உங்க அம்மா யாருக்கு இல்லைன்னு சொன்னது இல்லைங்க. எந்த நேரத்தில் வந்தாலும் தயிர் சாதமும் மாவடை எடுத்துட்டு வந்து வயிறு குளிர போடுவாங்க. போயிட்டாங்கன்னு கீழைப்பட்ட உடனே பக்குன்னு ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு என் புள்ள இன்ஜினியராக இருக்கிறானா, அதுக்கு காரணம் உங்கள் அம்மா தான். அவனோட படிப்பு செலவு முழுக்க உங்கள் அம்மா தான் கவனிச்சுக்கிட்டது. எனக்கு இன்னொரு பிள்ளை இருந்தா செய்ய மாட்டேனான்னு சொல்லுவா. மகராசி. இன்னும் இந்த செய்தி என் பொண்ணுக்கு தெரியாதுங்க. பம்பாயிலேருந்து ஒவ்வொரு கடுதாசிலையும் மாடி வீட்டம்மா சௌக்கியமா, அவருக்கு என் நமஸ்காரத்தை சொல்லணும் மறக்காம குழந்தை எழுதிட்டு இருக்கா. மாடி வீட்டம்மா இனிமே பார்க்க முடியாதுன்னு நான் எழுதுனா கதறிடுவாளக்கும். வந்தவர்கள் அம்மாவுக்கு செலுத்தும் புகழ் அஞ்சலியை கேட்பதற்காகவே லலிதாவின் அண்ணன் தம்பிகளும் அக்கா தங்கைகளும் கூடத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். அழுகை வருகிறதோ இல்லையோ, மோட்டு வழியாவது வெறித்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். லலிதா மட்டும் இவர்களுடன் சேரவில்லை. எதற்காக சேர வேண்டும்? தானம் பண்ணினது போக மிச்சம் இருந்ததை எல்லாம் அம்மா இவர்களுக்கு தானே கொடுத்தாள். எனக்கா கொடுத்தாள்? இந்த நினைப்பே அருவருக்கத்தக்கதுதான். என்றாலும் லலிதாவினால் இப்படி நினைக்காமல் இருக்க முடியவில்லை. பெற்ற தாயாரிடம் கணக்கு பார்ப்பது மகா பாவனா என்றாலும் என்னவோ தான் மட்டும் ஏமாந்த சூளகிராகிவிட்டோமோ என்கிற தன்னிருக்கம் லலிதாவை அலக்களித்தது. 10 நாள் இருந்து அம்மாவின் ஆன்மாவை கடை தேற்ற வேண்டுமே என்பதற்காக இருக்கிறாள். இல்லாவிட்டால் கணவரோடு நேற்றே ரயிலேறி இருப்பாள். ஏதோ காரியமாய் உள்ளே வந்த அக்கா சரையு லலிதாவின் காதுபட சொன்னாள். பால்கார கோவிந்தன் அழுகுறான். சத்தம் காதில் விழுறதா? ம் அம்மா போனதில் அவனுக்கு தான் நிறைய கஷ்டம். இருக்கோ இல்லையோ, அவன் கேட்டப்ப எல்லாம் 50 100மா அம்மா கணக்கே இல்லாமல் வாரி விட்டுருந்தா. இப்போ எங்கே போய் கேட்பான்? அதான் நெஞ்சிலையும் மார்லையும் அடிச்சுட்டு அழுறான். லலிதா இதற்கு பதில் ஏதும் பேசவில்லை. கோவிந்தன் 50 100மாய் வாங்கினான் என்றால் இந்த சரியோ 5000ஆகவும் 10,000ஆகவும் அம்மாவிடமிருந்து வாங்கி கொண்டு போனதில்லையா என்ன? இத்தனைக்கும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்றால் லலிதாவுக்கு தான் கடிதம் வரும். இப்போவும் தங்கள் தாயாருக்கு தேக அசௌரியமாக இருக்கிறபடியால் தாங்கள் 1 வாரம் 10 நாள் போல கும்போணம் வந்து தங்கினால் சிலாக்கியம் என்று நான் நினைக்கிறேன். மாப்பிளைக்கு தனது ஆசீர்வாதத்தை தங்கள் தாயார் சொல்ல சொன்னார். இப்படி அம்மாவின் வீட்டில் குடியிருக்கும் கணக்குவாதியார் சீனிவாசன் ஒரு தபால் கார்டு எழுதி போட்டால் அடுத்த ரயிலே ஓடி வருவது லலிதாதான். சரையுன்னால் முடியாது. கோபக்கார கணவன், 4 5 குழந்தைகள், பொழுதுக்கும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கும் மாமியார். சரையு வந்துவிட்டு போனாள் என்றால் அம்மா சொன்னாலே போதும். அம்மாவின் கை காப்போ ரெட்டவட சங்கிலியோ பணமாக மாறி சரவியின் குடும்பத்திற்கு போய் சேர்ந்திருக்கும் என்பது அவளுக்கு தெரியும். இருந்தாலும் அம்மாவின் மூளையாகி போன தளர்ந்த கரத்தை பிடித்து கொண்டு வெகு நேரம் உட்கார்ந்திருப்பாள். அவள் அம்மாவை மெதுவாய் பஞ்சினால் உத்தி எடுத்தாள் போன்ற குரலில் சொல்லுவாள். பாவண்டி, உன் அத்திம்பேருடைய துர்வாச குணத்துக்கு போகிற இடெல்லாம் பகை. 6 மாதம் ஒரு உத்தியோகத்தில் நிலச்சிருந்தா பெருசு. ரோசப்பட்டுட்டு வீட்டோட உட்காந்துருந்தா வெங்கல பானை என்ன அட்சய பாத்திரமா? இப்போ நான் என்ன உன்னை ஒன்றுமே கேட்கலையம்மா? எதுக்காக இத்தனை நீல விளக்கம்? அம்மா உதடுகள் கோண புன்னகைப்பாள். பஞ்சடிந்த கண்களில் கூட அந்த நேரத்தில் கீற்றாய் வெளிச்சம் மின்னிலிடும். நீ ஒன்றும் என்ன கேட்டதில்லதா? ஆனால் நான் சொல்லணும் இல்லையா? சரியோ இப்படி என்றால் சின்னவள் காயத்ரி அக்காவோடு சண்டை போட்டே பொருட்களை பறித்து செல்வாள்.
லலிதாவுக்கு இன்றைக்கும் நினைவிருக்கிறது. கடைக்குட்டியான காயத்ரிக்கு போட்ட புலிநகம் கோத்த சங்கிலியை சரையு தனது மூத்த பெண் வயசுக்கு வந்ததும் வெறுங்கழுத்தோடு இருக்கிற அவலத்தை சொல்லி அம்மாவிடமிருந்து வாங்க முயற்சிக்க, காயத்ரி லங்கா ராட்சசி மாதிரி கத்துனது. ஆமாம், இவ வரிசையா பித்து வச்சிருக்க பொன் குழந்தை காட்டியே ஒவ்வொன்றா வாங்கிட்டு போவா. மற்றவங்க எல்லாரும் வாயில் விரலை வச்சுட்டு பார்த்துட்டு நிற்கணுமாக்கும். உனக்கு தான் 2 பையனாச்சே, எதுக்கு சங்கிலி? அது சரி, பாட்டியோட ஆசீர்வாதமா மைனர் செயினை போட்டுக்கிறாங்க. இதை பாரு, உனக்கு தான் அம்மாவோட நகை எல்லாம் சொந்தம் நினைக்காத, நாங்களும் இருக்கோம். காயத்ரி நாங்களும் என்று சொன்னதில் லலிதா சேர்த்து இல்லை. இது மாதிரி சண்டையெல்லாம் அவளுக்கு போட தெரியாது என்பதினால் தானோ என்னவோ அவளுக்கு குழந்தையே இல்லை. திருமணமாகி 10 வருடங்களாகிறது. இன்று வரையில் ஒருவனும் ஒருத்தியும்தான். அதனால்தான் ஒவ்வொரு முறை அம்மாவுக்கு உடம்பு மோசமாகும் போதும் அவளால் வந்து தங்க முடிந்தது. அவள் கணவன் ரகுவிற்கு மாமியாரிடத்தில் தனி பிரியம். என்ன இருந்தாலும் உங்கள் அம்மா கிரேட் தான் லலிதா. என்னைக்கோ அவங்க பண்ண தான தர்மம் தான் இன்றைக்கும் 80 வயசுக்கும் அவங்கள காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. பாவம், அம்மாவுக்கு ரொம்பவும் முடியாமல் போனால்தான் இப்படி லெட்ரு வரும். நான் எப்படியோ சமாளிச்சுப்பேன், நீ போய் இருந்துட்டு வா. காயத்ரி அடிக்கடி சொல்வது போல லலிதாவுக்கு மாமியார், மாமனார், குழந்தைகள் போன்ற பிக்கு பிடுங்கள் எதுவும் கிடையாது. லலிதாவும் அம்மாவுக்கு செய்வதை தன் பாக்கியமாக தான் கருதினாள். ஆனாலும் ஒவ்வொரு தடவை வந்து போகும்போது அம்மாவிடமிருந்து நாமும் எதையாவது கேட்டு வாங்கி போக வேணும் என்று நினைப்பாள். கேட்க வாய் வராது. அம்மாவும் தானாகட்டும் அவரவர் பாட்டுக்கு எதையோ எடுத்துக்கொண்டு போகிறாரே, உனக்கு எதுவும் வேண்டாமா லலிதா என்று ஒரு பேச்சுக்காக கூட கேட்டதில்லை. லலிதா பெரும் மூச்செறிந்தாள். அம்மாவிடம் பழைய கெம்பு அட்டிகை ஒன்று உண்டு. ஒவ்வொரு கல்லும் கனிந்த மாதளம் முத்து போல சுடர்விடும். கல்லும் மரடியை கட்டியிருக்கும் நேர்த்தியும்தான் அதில் உள்ள சிறப்பே தவிர தங்கம் என்று பார்த்தால் 4 பவுன் தேராது. உள்ளெல்லாம் அரைக்கு வைத்து ஒரு முறை அதை எப்படியாவது அம்மாவை கேட்டு வாங்கிவிடவும் என்றே தீர்மானத்துடன் போனாள். அந்த தடவை அம்மாவின் நிலைமை கொஞ்சம் மோசமாகவே இருந்ததுதான். அண்ணன் பிரபாகரனும் அவன் பெண்டாட்டியும் வந்திருந்தார்கள். சின்னவன் கோபியும் அவன் மனைவி வசுந்தராவும் இவர்களுக்கு முன்பே வந்து டேரா அடித்திருந்தார்கள். அந்த 4 பவுன் கெம்பு அட்டிகைக்கு ஒரு மௌன யுத்தமே நடந்தது அங்கே. லலிதா எதிலும் பட்டுக்கொள்ளாமல் அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தாள். குழந்தைகளை எல்லாம் ஒன்று சேர பார்த்த உற்சாகத்திலே புது தெம்பு வந்து எழுந்து உட்கார்ந்த அம்மாவின் மடியில் இந்த கெம்பு அட்டிகை விட்டெறிந்தான் சின்னவன். ஏமா, இன்னைக்கெல்லாம் இருந்தா 4 பவுன். என் பொண்டாட்டிக்கு இது போட்டுக்க தகுதி இல்லையா? பணம் வேணும்னா சொல்லு, எவ்வளோ மதிப்போ தந்துடுறேன். பிரபாவை வேற அட்டிகை வாங்கிக்க சொல்லு. அதான் ஏன் கேட்குறேன், இத்தனை நாளாக கேப்பாரலமாக கிடந்தது. என் பொண்டாட்டி கேட்குறப்ப அதுக்கு மார்க்கெட்டு உசந்தாக்கும். அவளும் ஒன்றும் அவளுக்காக கேட்கல. உன் பேத்தி பிரியா டான்ஸ் கற்றுக்கிறா, சிவப்புகள் அட்டிகை வேணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தா. இந்த தடவை வர்றப்ப நானே உன் வெக்கத்தை விட்டு கேட்கணும்னு இருந்தேன். அதுக்குள்ளே இவன் முந்திட்டான். அம்மா அப்பொழுதே லலிதாவிடம் பீரோ சாவியை கொடுத்து நகைப்பெட்டியை கொண்டு வர சொன்னாள். பழைய காலத்து நகைப்பெட்டி. இருந்த நகைகள் எல்லாம் காணாமல் போய் பொக்குவாய் கிளவி போல அடிக்கல் கை அறைகளும் நீல வெல்வெட்டின் வலுவழுப்புமே பழைய சரித்திரத்தின் ஞாபகமாத சின்னங்களாய் நடுங்கும் விரல்களால் தடவி தடவி அதிலிருந்த அட்டிகை எடுத்து பெரிய மருமகளின் கையில் வைத்தாள் அம்மா. சின்னவளுக்கு அதற்கு ஈடாக சிவப்புக்கள் ராக்குடி, இதுவும் கெம்புதான். ராக்குடியை இந்த காலத்தில் யார் வச்சுக்கிறா? கல்லை எடுத்து கழுத்துக்கு ஏதாவது பண்ணி போட்டுக்கோ. அம்மா இப்படி சொன்னபோது சின்னவன் காலியான நகைப்பெட்டியை எடுத்து வைத்து கொண்டான். இருக்கட்டும், ஒரு காலத்தில் இது நிறைய நகை வச்சுருந்த உங்கள் பாட்டின்னு என் குழந்தைகளுக்கு காட்டுவேன். அப்பொழுது லலிதா அம்மாவின் தோல் வற்றிய நரம்பு பிடித்த பாதங்களை பார்த்து கொண்டு பேசாமல் தான் உட்கார்ந்திருந்தாள். மனசுக்குள் ஆற்றாமை பொங்கி பொங்கி வந்தது. இதே ராக்குடியையும் அட்டிகையும் அணிந்து கொண்டு அவள் எத்தனை நவராத்திரி குழுவிற்கு குங்கும சிமிலுடன் அலைந்திருக்கிறாள். அப்போதெல்லாம் சரவிற்கும் காயத்ரிக்கும் இந்த நகைகளை பிடிக்காது. கல் வைத்து ஜொலிக்கும் இமிட்டேஷன்களை மாட்டிக்கொண்டு அலைவார்கள்.
இன்றைக்கு ஒரு சில நேரத்துக்குள் இவங்கெல்லாம் தூக்கி கொடுத்த அம்மா அன்றைக்கு லலிதாவுக்கு இதே நகையை அணிவித்து அழகு பார்த்திருக்கிறாள். உன்னோட எலுமிச்சை நிறத்துக்கு தான் இந்த கெம்பு அட்டிகை எடுபடுறது. இப்படி சொல்லி சொல்லி பொறுத்த அம்மாவிற்கு அவைகளை கொடுக்கும் கடைசி நிமிஷத்திலாவது தன் நினைவு வந்திருக்க வேண்டாமோ? அது எப்படி மறந்து போனால்? அம்மாவின் காரியங்கள் நடந்த 10 நாட்களிலும் லலிதாவினால் எதிலேயும் ஒட்ட முடியவில்லை. அம்மா தனக்கு எதையும் தந்திருக்க வேண்டாம், ஏதாவது வேண்டுமா என்று கேட்டிருந்தால் கூட போதும், மனசு குளிர்ந்து போயிருக்கும் என்றே நினைக்க தோன்றுகிறது. அவளுக்கு ஒரு பக்கம் லலிதாவின் சகோதரர்கள் வைதிக காரியங்களில் ஈடுபட்டு அம்மாவை பித்ருக்களோடு சேர்க்க மந்திரங்களை சொல்லி கொண்டிருக்கும் போதே உள்ளே அவர்களது மனைவிமார்களும் சரையும் காயத்ரியும் மிச்சம் மீதி இருந்த அம்மாவின் புராதன சமையல் பாத்திரங்களை உருட்டி கொண்டிருப்பதை தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்தாள் லலிதா. பாத்திரங்களை உருட்டுவது போதாது என்று மாமியாரின் தலையை சேர்த்து உருட்டி கொண்டிருந்தார்கள். மருமகள் கடைசியில் இந்த வீட்டு மேலே இருக்கிற கடன் போக ஒன்றுமே வராதுன்னு சொல்லு, எங்கே கண்டவன் கேட்டவனுக்கெல்லாம் வாரி விட்டாச்சு, இதில் பொண்ணுங்க வேற சுத்தமாக துடைச்சி வச்சிருக்கு. இந்த ஈய சொம்பு உனக்கு வேணுமா? உன் மச்சினருக்கு ஈய சொம்பு ரசனா பிடிக்கும், எனக்கு தான் அது சரிப்பட்டு வர்றதே இல்லை. 3 ஈய சொம்பு காசில் வச்சு காணாமலே போயிட்டு அப்புறம் தேடினா மேடையில் உருகி உட்காந்துருக்கு. என்னமோ இவருக்கு தெரிஞ்சா இதெல்லாம் எதுக்கு வாரி கட்டிட்டு வரேன்னு தான் கத்துவார். பெரியவா ஆசீர்வாதமா இருக்கட்டுமேன்னு தான் எதிரறையில் சரையு காயத்ரியிடம் சொல்லி கொண்டிருந்தாள். அம்மாவுக்கு இந்த 10 நாளும் பொங்கல் பிண்ட போட்டதுக்கு வெள்ளிக்கு என்ன வாங்கி தரணும் இவனுங்க. வீட்டுக்குள் இருக்கிற நசுங்கிய சந்தன பீலாவை தூக்கி கடையில் போட்டு 3 குங்கும சிமிழ் மாதிரி கிண்ணம் வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. எல்லாம் பெண்டாட்டி சொல்லி கொடுத்துருப்பா இருக்கும். அந்த கிண்ணத்தை கூட லலிதா எங்கிட்டே கொடுத்துட்டா. அவளுக்கு என்றைக்குமே இதெல்லாம் லட்சியமே இல்லை. அவள் பார்க்காத வெள்ளியா தங்கமா? லலிதா குனிந்த தலை நிமிராமல் உட்கார்ந்திருந்தாள். இந்த முறை அவளுடன் அவள் கணவன் ரகுவும் சகலத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். ஏன் லலிதா, அந்த கிண்ணத்தையாவது அம்மா நினைவா வச்சிருக்கிறாமில்ல? சும்மா இருங்க. எங்க அம்மா இருந்தா என்ன செய்வாளோ அதை தான் செஞ்சேன். அம்மாவை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டு வெறுமையான மனசுடன் சென்னைக்கு வந்து 40 நாட்களுக்கு மேலாகியும் அவளுள் சின்னதாய் ஒரு உறுத்தல் இல்லாமல் இல்லை. அம்மா கையால கொடுக்கலைனாலும் அந்த வெள்ளி கிண்ணத்தை வாங்கிட்டு வந்திருக்கலாமோ? செத்து போனவகிட்ட எதுக்காக எனக்கு இத்தனை ஆங்காரம்? ஊஞ்சலில் படித்தபடி நினைத்து பார்த்தவளுக்கு அம்மாவின் நெளிந்த சிரிப்பும் இடுங்கிய கண்களின் பாச பார்வையும் நெஞ்ச கணக்கு செய்ய அம்மா முதல் முறையாய் கண்கள் கண்ணீரில் கரைய, ஐயோ இது என்ன? லலிதா வயிற்றை பிடித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்திருக்கிறாள். 10 வருடங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் ஒரு புதிய உணர்வு. நாவில் பித்த நீர் துவர்ப்பு நெஞ்சை கரித்து கொண்டு வந்தது. லலிதாவின் கண்கள் அவளையும் அறியாமல் காலன்றை பார்க்கிறது. ஆணி 10, ஆடி 30, ஆவணி 46. அம்மா அவளுக்குள் உட்கார்ந்து தனது நடுங்கும் விரல்களை பிரித்து மடக்கி கணக்கு போட்டு புன்னகை ததும்ப அவளை பார்ப்பது போல, அம்மா கடைசியில் உன்னையே எனக்கு தர்றது தானா உன்னோட நோக்கம்? இது புரியலேம்மா எனக்கு. லலிதா சமத்துன்னு சொல்லுவியே, நான் அசடுதாமா? லலிதா தனக்குள் சின்ன வித்தாய் வளைய வரும் தாயுடன் பேசிக்கொண்டிருக்க இப்போதும் அவள் பக்கத்தில் ரகு புன்னகையுடன்